வாழ்க வளமுடன். சோஷியல் மீடியால பயங்கரமான ஸ்கேம் இருக்குன்னு தெரியும். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல நல்லா ஏமாத்துவாங்கன்னு தெரியும். பட் நான் அந்நியன்னு தெரியாம என்கிட்டயே வந்து அப்ரோச் பண்ணிட்டாங்க. வாங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவ்லாம் கிடையாது. இப்போ ரீசன்ட் டேஸாக தான் ஆக்டிவாக இருக்கேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப பொலைட்டாக ரிப்ளை பண்ணேன், நான் ப்ரொமோஷன் வீடியோ எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க ப்ரொமோஷன் வீடியோ பண்ண வேண்டாம், கெட் ரெடி வித் மீ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு இல்லைங்க, சாரி, நான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது கூட கிடையாது, நான் எப்படி இதை ப்ரொமோட் பண்ணுறது, சாரின்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அவங்க ரொம்ப கோவமாக ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப பெரிய ஹைட்ஸில் கூட இல்லை சோஷியல் மீடியாவில், உங்களுக்கே எவ்வளோ திமிரா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்க்குறது இல்லைங்க, எது ரைட்டோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சொன்னேன். அதோட விட்டுடல, நம்மக்கிட்டே வந்து ஜிகின வேலை காமிச்சா சும்மா விடுவோமா, வச்சு செஞ்சுட்டேன். நான் ஜென்ரலி எப்படின்னா, என்னோட ஹையர் எஜுகேஷன் எல்லாமே சென்னையில் தான். ஏசி பிசி மாதிரி தாங்க என்னோட லைஃப்பும். பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் மாதிரி, பிஃபோர் சென்னை ஆஃப்டர் சென்னை. பிஃபோர் சென்னை நான் எப்படி இருந்தேன்னா, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரும். ஆஃப்டர் சென்னை சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டைய விடுவதில்லை, வரி புலி நான் தோற்றதில்லையடா, எங்க உரைய விட்டு வாழெடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் எங்க குல வழக்கமடா. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாம் கெட் ரெடி வித் மீல இல்லை ப்ராடக்ட் இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முக்கால்வாசி ப்ரமோஷனாக தான் இருக்கும். எல்லாரும் கிடையாதுங்க, ஒரு சிலர் லாயலாக தான் பண்ணுறாங்க. பட் முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக ப்ரமோஷன் வீடியோஸ் தான். அதனால் இதெல்லாம் நம்பி உங்கள் காசை ஏமாந்துடாதீங்க, உங்கள் ஸ்கின்னையும் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கின்ல ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆச்சுன்னா அதை திரும்பி நார்மலுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஒரு ஸ்கின் ஒரு மாதிரி, எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா ஸ்கின்னுக்குமே ஒத்துக்காது. உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள்.